சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு வருகின்ற காலத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த மாதம் கேது பகவான் இருக்கும் போது சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகங்களின் சேர்க்கையும் அதனுடைய 7ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு பொறுப்புகள்ல இருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. லாபஸ்தானம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு வருமான வளர்ச்சி, பொருளாதார ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. நிறைய கடன்னால மாட்டிட்டு இருக்கிறோம், கடன்கள்ல இருந்து வெளியில வரவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த கடன் ரீதியான சில பிரச்சனைகள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான சில வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு லைஃபே பாத்தீங்கன்னா ரொம்ப குளறுபடியா போயிட்டு இருந்தது. ஒரு சில டைம் நாங்க தொழில் பண்றோம், ஒரு சில டைம் நாங்க வேலைக்கு போறோம். இந்த மாதிரியான அந்த குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுத்து தொழில நல்லா செய்வோம், தொழில்ல இருக்கக்கூடிய சில வளர்ச்சிகளை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த தொழில் ரீதியான முடிவுகளை எடுக்கிறதுக்கோ அல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளை வெளியூர் வெளிநாட்டுல அமைச்சுக்கிறதுக்கோ உண்டான அதிகப்படியான அந்த வாழ்க்கை ரீதியான முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி, ஆட்சி பெற்ற ஒரு சூரியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே உயர் பதவிகளை நோக்கி பயணிக்க மாட்டாங்க. எனக்கு ப்ரமோஷன் வேணும், அந்த அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த அந்த உயர் பதவிகளை நோக்கி பயணிக்காத இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகளும் தலைமை பண்பும் ஒரு நிர்வாக திறமை மிக்க ஒரு அமைப்புகளும் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நேரத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே திருமணம் ஆகி அந்த இடத்துல குழந்தை இல்லை அப்படின்ற பட்சத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே அதிகபட்சமான ஒரு மன உளைச்சல்கள், மூன்றாவது நபர்களினுடைய தலையீடுகள், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த கணவன் மனைவிக்கு இடையே உண்டான சில உறவுகளில் இருந்து, பிரிவுகளில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சூரியனுடைய ஆட்சி பெற்ற ஒரு சூழ்நிலை அப்படின்றது நல்ல ஒரு விதமான ஒரு மாற்றங்களை தரப்போகுது. உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு உண்டான சில பொருளாதாரம், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், நீங்க எதிர்பார்க்காத சில உயர்வுகள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய அனுபவிக்காத சில விஷயங்களை கடந்த ஒரு 6 மாதமாக அனுபவிச்சிருப்பாங்க. திடீர்னு இருந்தாப்புல அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால சில அவமானங்கள், வேலை இழப்புகள். நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தோம், ஆனா கடந்த ஒரு 6 மாத காலமாக அந்த சம்பாத்தியத்துல மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு 1 by 1 ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த முதல் திருமணத்தை தாண்டி 2வது திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள். ஏன்னா முதல் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து அந்த விவாகரத்து ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஆகியும் அந்த 2வது வாழ்க்கைக்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் எடுத்திருக்கவே மாட்டாங்க. அதுல இருந்தெல்லாம் அந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகள்
அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு பொருளாதார லாபங்கள், இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க, வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியா இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு அதுல உங்களுக்கு லாபங்கள் அப்படின்றது சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானத்தை தாண்டி ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய இடத்தை தாண்டி, உங்களுடைய உள்ளூர் சந்தைகளை தாண்டி உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு செல்வதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பொருளாதார ரீதியான சில ஏற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மாணவர்கள் அவர்களினுடைய விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதத்துல செல்லக்கூடிய ஒவ்வொரு காம்படிஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால மாணவர்கள் இவர்களினுடைய படிப்புலையும் சரி, உங்களுடைய விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் சரி அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன்லாம் சேங்ஷன் ஆகாம இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே போன வருஷம் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல, இந்த வருஷமாவது நாங்க அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த எஜுகேஷன் லோன் மூலமாக வெளிநாடு சென்று வெளிநாட்டுல போய் உயர் படிப்புகளை படிப்பதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.